ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிபி தமிழரசி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜானுவை தான் காட்டுறாங்க. அப்போ ஜானு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்கள், இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வந்து தமிழரசி என்ன சொல்கிறாளோ அதுதான் கேட்டு நடக்கணும்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்புறமா நீ எதுக்காக வந்து அவகிட்ட இந்த மாதிரிலாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ எல்லாருடைய கோவமும் வந்து தமிழரசி மேலே தான் இருக்குது. அப்போ வந்து தமிழரசிட்ட வந்து எப்படியாவது இவ்வளோ அந்த வீட்டை விட்டே அனுப்பிவிடணும்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, இது எல்லாமே அத்தை கொடுத்த இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்த ஆஃபீஸ்லேயே இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வரவும் அப்போ சிபி வந்து நினைக்கிறாங்க, இந்த பிரச்சனையை வச்சு பெருசாக ஆக்கிடலான்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பிரச்சனைக்கு வந்து தமிழரசி ஒரு தீர்வு சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக வந்து தமிழரசி சொல்கிற முடிவுக்கு வந்து எப்படியும் வந்து பாட்டி வந்து அதாவது சம்மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தோம்னா ஜானுவும் வந்து அதாவது தமிழரசி எடுத்த முடிவு தான் சரியான முடிவு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது கெட்டதுமே சிபி இன்னொன்று எரிச்சல் அடைகிறாங்க. என்னது, வீட்லேயும் இவளுடைய செல்வாக்காக தான் இருக்குது, அதே மாதிரிக்கு ஆஃபீஸ்லேயும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி இவளை வந்து வேலையை விட்டு தூக்கிடலான்னு சொல்லி பார்த்தோம்னா இவன் என்ன சொல்றாளோ அதுதான் கேட்டு ஜானு வந்து சரி அப்படின்ட்டாங்க. இப்போ என்ன பண்றதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கவும் அப்போ ஆஃபீஸ்க்கு வந்து தமிழரசி அவங்க இசை அழைச்சிட்டு வராங்க. அப்போ இசை உட்கார அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க தமிழரசி ஏதோ வேலையாக போகவும் அப்போ கரெக்டாக பார்த்தோம்னா சிபி வந்துருந்தாங்க. சிபியை பார்த்ததுமே இசை வந்து புஷ்பான்னு சொல்லிட்டு போகவும், என்ன இசை நீ ஆஃபீஸ்க்கு வந்திருக்கிற, யாரு கூட வந்த, என்ன தனியாக ஏதாவது வந்துட்டேன்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அக்கா கூட வந்த அப்படின்னு இசை சொல்லவும், அப்படியா உங்கள் அக்கா எங்கே தான் இருக்கிறாங்களா அப்படிங்கும்போது ஆமாம் அப்படிங்கிறாங்க. எங்கே உங்கள் அக்காவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உடனே வந்து அக்கா ஃபோன் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா தமிழரசியை தான் காட்டுறாங்க. எங்கே இசையை காணல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடி வரும்போது சிபியை வந்து யாரோ கூப்பிடவும் உடனே வந்து நீ இங்கே உட்காந்துக்கோ நான் இப்போ வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே வந்து இசையும் சரி அப்படிங்கும்போது அங்கே தமிழரசி வந்துருந்தாங்க. வந்ததுமே என்ன இசை நீ இங்கே வந்து உட்காந்துருக்கிறேன் அப்படிங்கும்போது யார் கூட வந்த அப்படின்னு சொல்லவும் புஷ்பாவை பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. என்னது புஷ்பாவை பார்த்தி அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து ஆமாம் அப்படிங்கிறாங்க. எங்கே புஷ்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே தான் அப்படின்னு இசை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ தமிழரசிக்கு வந்து முக்கியமான வேலை வரவும் அவங்க புஷ்பாவை பார்க்காமையே அதாவது சிபின்னு சொல்லிக்கிட்டு அவங்கள பார்க்காமையே அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ வந்து தமிழரசி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னன்னு தெரியல எதுக்காக இவ புஷ்பான்னு சொல்லிட்டு இருக்கிறா, ஒருவேளை வந்து அவள் வந்து புஷ்பாவை நினச்சிட்டு இருக்கனால இப்படி சொல்லியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிருந்தாங்க. ஆனால் கண்டிப்பாக நம்ம அவரை வந்து ஒரு நாள் சந்திக்கணும் அப்படின்னு தமிழரசி நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எங்கள் வீட்டுக்கு வந்துடவும் அப்போ வந்து தமிழரசி வந்து அங்கே பார்க்குறாங்க. ஆளுக்கு அவங்க பாட்டுக்கு வந்து செலவெல்லாம் என்னென்ன இழுத்து விடணுமோ எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் தமிழரசி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தமிழரசி வந்து சொல்லியிருந்தாங்க, இங்கே பாருங்க, நான் ஏற்கனவே நான் சொன்ன ரூல்ஸுக்கு வந்து நீங்கள் யாருமே கட்டுப்படாத மாதிரி தான் தெரியுது. இப்போ நான் ரூல்ஸ் எல்லாம் சொல்கிறேன், அதுபடி அவங்க கட்டுப்படலைன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீட்டில் அவங்களுக்கு இடம் கிடையாது அப்படிங்கிறாங்க. இதை வந்து ஜெகதம்பாள் வந்து பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ சிபி வந்து சொல்கிறாங்க, என்ன பாட்டி நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், அவள் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போகிறா, நீங்களே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும், ஆமாம் அவங்க நினச்சது எல்லாமே இப்போ நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன், அதனால தான் அவங்க அமைதியாக இருக்கிறாங்க அப்படிங்கவும் உடனே வந்து ஜானு சொல்கிறாங்க, ஆமாம் தமிழரசி சொன்ன எல்லாத்துக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு தான் தீரணும், அப்படி இருக்கிறதா இருந்தால் அந்த வீட்டில் இருங்க, உங்களுக்கு இருக்க இஷ்டம் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீட்டை விட்டே போகலாம் அப்படிங்கவும் இது கேட்டதுமே வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ சிபி சொல்கிறாங்க, இவ ரொம்ப ஓவராக தான் நடந்துக்கிட்டு இருக்கிறா, எல்லாம் பாட்டி கொடுக்குற இடம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கோவத்தோடு இருந்துட்டு இருக்கவும் அப்புறமா ஆளாளுக்கு கோவத்தோடு அங்கேருந்து அவங்க வந்து ரூமுக்கு கிளம்பி போயிருந்தாங்க. அடுத்து அந்த நேரத்தில் தமிழரசிக்கு ஃபோன் வருது. ஃபோனை கேட்டதுமே அவங்க வந்து அப்படியே பதட்டமாயிருந்தாங்க. உடனே வந்து அவங்க ஜானு வந்து கேட்குறாங்க, என்னாச்சு தமிழ் அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லாமல் நான் இப்போ போயிட்டு வந்துடுது அப்படிங்கும்போது உடனே வந்து சிபி அவங்க கூட அனுப்பி விடுறாங்க. சிபி தமிழரசி கூட நீ போ, என்னன்னு தெரியல ஏதோ அவளுக்கு ஒரு பிரச்சனை போலுக்கு, நீ அவ கூட போ அப்படிங்கும்போது அதெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன இப்படி பேசிட்டு இருக்கிற, அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அதனால தான் இந்த மாதிரிக்கு பதட்டத்தோட போறா, அவள் தனியாக போக வேண்டாம் நீயும் கூட போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானு வந்து வற்புறுத்தி அனுப்பிவிடவும் உடனே சிபியும் சரின்னு சொல்லிட்டு தமிழரசி கூட வராங்க. அடுத்து பார்த்தோம்னா தமிழரசி வந்து அதாவது அவங்க ஸ்டேஷன்ல இருந்து அதிகாரி தான் ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு. ஏன்னா தன்னுடைய அப்பாவோட கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இதை கேட்டுட்டு தமிழரசி அதிர்ச்சியோட வந்திருக்கிறாங்க. அப்போ அங்கே வந்ததுமே அதிகாரி கிட்ட கேட்குறாங்க, எங்கள் அப்பாவுக்கு அப்படிலாம் ஒன்றும் நடந்திருக்காது, அவர் நல்லா தான் இருப்பார் அப்படிங்கவும், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுமா, அங்கே இந்த மாதிரிக்கு வந்திருக்குது, நீங்கள் போய் அடையாளம் காட்டுங்க அப்படின்னு சொல்லவும் இதை வந்து சிபி பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன நடந்துட்டு இருக்குது, தமிழரசியோட அப்பா வந்து அவருடைய கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன நடக்குன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி
சொல்லிக்கிட்டு சிபி வந்து நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தமிழரசி அழுதுகிட்டே அவங்க போகிறாங்க. அங்கே போனதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நல்ல வேலை அது நம்மளுடைய அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க தமிழரசி வந்து நினைக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா சிபியை தான் காட்டுறாங்க. சிபி வந்து தமிழரசி வந்ததுமே கேட்குறாங்க, என்னாச்சு தமிழ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே தமிழரசி வந்து சொல்கிறாங்க, இல்லை எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரிக்கு காணலை, அவரை தான் நாங்கள் தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறோம். அப்போ அவரை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அதனால தான் அவரை பற்றி இந்த மாதிரிக்கு வந்திருக்குது, அதான் அடையாளம் கட்டுறதுக்காக என்னை அழைச்சாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே வந்து சிபி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. தமிழரசி வந்து நம்மக்கிட்ட இந்த அளவுக்கு போல்டாக நடந்துக்கிட்டுதாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து சிபி வந்து நினைக்கிறாங்க. அப்போ தமிழரசி வந்து அவங்க அழுதுகிட்டே வரவும் சிபி வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக வராங்க. அடுத்து தமிழரசி வந்து அவங்க ஆஃபீஸுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே ஜானு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன தமிழ் என்ன ஆச்சுது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே தமிழ் வந்து தனக்கு நடந்த கதையெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து ஜானுக்கிட்ட சொல்கிறாங்க. இது கேட்டதுமே ஜானு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து சிபி வந்து பார்க்குறாங்க, என்னது அதாவது தமிழரசி அவங்க கதையை சொன்னதுமே ஜானுவோட முகமே மாற மாதிரிக்கு தெரியுது, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்போ வந்து சிபி வந்து அவங்க தமிழரசியை பார்த்துக்கிட்டே அவங்க போகிறாங்க. இதை வந்து ஜானு வந்து கவனிக்கிறாங்க. அப்போ அவங்க நினைக்கிறாங்க, தமிழரசி வந்து எந்த அளவுக்கு நல்ல பொண்ணாக இருந்துட்டு இருக்கிறா, ஆனால் அவளுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு சோகமான கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து நினைக்கிறாங்க. அப்போ தமிழரசிட்ட வந்து அவங்க ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு தமிழ், நீ வந்து கவலைப்படாத, கண்டிப்பாக வந்து உங்கள் அப்பா ஒரு நாள் வருவாருமா அப்படின்னு சொல்லவும் தமிழும் வந்து அவங்க சோகமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து சிபி வந்து தமிழை பார்த்துட்டு போகிறத வந்து ஜானு வந்து பார்த்தனால அவங்களுக்குள்ள ஒரு நினைப்பு வருது, ஏன் நம்ம இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானு வந்து நினைக்கிறாங்க. ஆனால் சிபிக்கு தான் தமிழை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவும் அது மட்டும் இல்லாமல் தமிழரசி நம்ம குடும்பத்துக்கு வந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம குடும்பத்தோட நிலைமையை அவள் மாற்றிடுவா, அதே மாதிரிக்கு அவள் குடும்பத்துக்கும் நம்ம ஒரு நல்லது பண்ணின மாதிரிக்கு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு நினைக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குன்னு